ராணிப்பேட்டையில் தங்கத்தில் முதலீடு செய்தால் அதிக லாபம் தருவதாக கூறி லட்சக்கணக்கில் மோசடி செய்த நிதி நிறுவன உரிமையாளர் மீது அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ராணிப்பேட்டையைச் சேர்ந்த சசிகலா என்பவர் தனியார் நிதி நிறுவனம் வைத்து நடத்தி வருகிறார். இவர் தங்க நாணயத்தில் முதலீடு செய்தால் அதிக லாபம் தருவதாக கூறி அதே பகுதியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோரிடம் 30 லட்சம் ரூபாய் வரை பணம் பெற்றதாக கூறப்படுகிறது. வெகு நாட்களாகியும் முதலீடு செய்த பணம் உள்பட எந்தவித பலனும் கிடைக்காததால் முதலீட்டாளர்கள் இதுகுறித்து சசிகலாவிடம் கேள்வி எழுப்பியுள்ளனர். அப்போது சசிகலா பணத்தை திருப்பிக் கொடுக்காமல் தனது கணவரும் விசிக பிரமுகருமான அலெக்ஸ் பாண்டியனுடன் சேர்ந்து பணம் செலுத்தியவர்களை மிரட்டியதாக தெரிகிறது. இது தொடர்பாக ராணிப்பேட்டை எஸ்பி மற்றும் டிஜிபி அலுவலகங்களில் புகார் அளித்தும் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று முதலீட்டாளர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் தங்களது பணத்தை மீட்டு தருமாறு 20க்கும் மேற்பட்ட நபர்கள் சென்னை டிஜிபி அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளனர். நாங்கள் கட்டின காசு நாங்கள் கட்டினது வரைக்கும் கொடுத்துரு, எங்களுக்கு லாபம் வேணாம், ஏற்கனவே கொடுத்த லாபம் கூட நீ எடுத்துக்கணும்னு கூட சொல்லிட்டோம். இன்னும் எப்படி தான் தாழ்ந்து போகுது, மாதம் கூட மொத்தமாக கூட சரி நீ எங்கேயோ போய் லாக் ஆகிட்டே என்னால் முடியலன்றியா, மாதம் 1 லட்சம் ஒரு 50,000 கூட கொடுத்துட்டு நான் வாங்கிக்கிறேன்னா கூட ₹1 கொடுக்க முடியாது. இது உன்னால் ஒன்றையும் பண்ண முடியாது. என்கிட்ட அதிகாரிங்க இருக்காங்க, என்கிட்ட பணம் இருக்குது, நான் என் பணத்தை வச்சு நான் பேசுவேன். ஆனால் எஃப்ஐஆர் போட்டு 62 நாள் ஆச்சு சார். ஆனால் இன்னும் அவங்கள எந்த ஒரு என்கொயரியும் பண்ண மாட்டுறாங்க சார். இதுக்கு நல்ல அதிகாரிங்க தான் இதில் முடிவு. எந்த அதிகாரியை நான் சொல்கிறதுனே எனக்கு தெரியல. ஆனால் அங்கே ராணிப்பேட்டில் எல்லா ஆஃபீஸ் இருந்து கூட எங்களால் எந்த ஒரு முயற்சியும் எடுக்க முடியல. இதில் என்னதான் சொல்றதில்ல, தலைமைச் செயலகத்துக்கு பெட்டிஷன் அனுப்பிச்சிட்டேன், ஆளுநருக்கு அனுப்பிச்சிட்டேன், நீதிமன்றத்துக்கு அனுப்பிச்சிட்டேன், இன்னும் எங்கெங்கே தான் அனுப்புனா. நானே 10 பெட்டிஷன் அனுப்பிச்சிட்டேன், எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்க மாட்டாங்க. இது யாரு உணர்ந்துன்னே என்னால் சொல்லவே முடியல. ஆனால் பணம் தான் பேசுது, இதுதான் உண்மை. எங்கள் பணத்தை வச்சு எல்லாருக்கும் வாயாச்சுங்கிறான். அவளை ஏன் என்கொயரி பண்ண மாட்டாங்கன்னே தெரியல. என்கொயரியே பண்ண கைது பண்ண மாட்டாங்க. நாங்கள் தான் லோல் பட்டுங்க எடுக்கிறோம், இந்த ஆஃபீஸுக்கா அந்த ஆஃபீஸுக்கா எங்கள் வேலை வெட்டியை விட்டு செலவு பண்ணிக்கின்னு போன